இசைஞானி இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி காலமானார். இவருக்கு வயது 47. புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. பவதாரணியின் மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இவர் கடந்த 1976 ஜூலை 23 இளையராஜா மற்றும் ஜீவா ராஜையா தம்பதியருக்கு பிறந்தார். பவதாரணி புற்றுநோய்க்காக இலங்கையில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் திடீர் மரணம். பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று என்று பாடி மக்கள் மனதில் குடிக்கொண்டு தேசிய விருதை பெற்றவர் பவதாரணி. இவர் ஜனவரி 25 மாலை 5:30 மணிக்கு காலமானதாக கூறப்படுகின்றது. புற்றுநோய்க்காக ஆயுர்வேத சிகிச்சை பெற இலங்கை சென்றவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னைக்கு விமானம் மூலம் அவரது உடல் கொண்டு வரப்படுகின்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இலங்கை சென்றிருந்த இளையராஜாவும் அங்கே உள்ளார். தந்தை இளையராஜா, சகோதரர்கள் கார்த்திகராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா ஆகியோருடைய இசைகளில் பாடியுள்ளார். இவர் இளையராஜா இசையமைத்த ராஜையா என்ற படத்தின் மூலம் பாடகியாக அறிமுகமானார். இவரது குரலில் பல பாடல்களில் இட்டு அடித்திருந்தாலும் பாரதி படத்தில் வரும் மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்கும் ராமன் அப்துல்லா படத்தில் இடம்பெற்றுள்ள என் வீட்டு ஜன்னல் வெளி ஏன் பார்க்குற பாடலுக்கும் எப்போதும் தனி ரசிகர்கள் பட்டாளம் உண்டு. அதே போல அழகி படத்தில் வரும் ஒளியிலே தெரிவது தேவதையா பாடலுக்கு ஒரு உலகம் முழுவதும் ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். கடந்த 5 மாதங்களாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்த இவர் சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. சபரிராஜ் ஹோட்டல் தொழில் செய்து வருகின்றார். பவதாரணியை பொறுத்தவரையில் பாடல்கள் பாடுவது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, இந்தி படங்களுக்கு இசையமைத்துள்ளார். நீண்ட காலத்துக்கு பின்னர் இவர் சமீபமாக 3 படங்களுக்கு இசையமைக்க ஒப்பந்தமாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. ரேவதி இயக்கத்தில் சோபனா நடித்த மிஸ்டர் மை ஃப்ரெண்ட் என்ற படத்துக்கு பவதாரணி இசையமைத்துள்ளார். பவதாரணியின் இசையில் இலக்கணம், அமிர்தம் ஆகிய படங்கள் வெளியாகியுள்ளது. அதே போல இந்தி படமான பெர் மிலாங்கே படத்துக்கும் இசையமைத்துள்ளார். பவதாரணியை இழந்து வாடும் இசைராணி இளையராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழ் சினி கவே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது.